ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குழந்தைங்க லீவில் இருக்கிறதுனால டே ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. அதுவும் எப்போ சண்டை போட்டுக்கிறாங்க, எப்போ சமாதானமாக ஆகுறாங்கன்னு தெரியறதில்ல. நான் எப்பவுமே அலர்ட்டாக இருக்கிறது. எப்போ சண்டை போட்டு வந்தாலும் நம்ம டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் கூலாக பேசினா தான் அவங்க கூலாகிறாங்க. இல்லைனா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு நம்மளே ப்ரெஷர் ஏற்றி விட்டுடுறாங்க. 2 நாள் இங்கே தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கு. எனக்கு என்ன பூண்டு குழம்பு சாப்பிடணும் போல் இருந்தது. குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இருந்தாலும் எப்படியாச்சும் பேசி ஊட்டி விட்டுறணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நமக்காக சமைப்போம் தான் சமைச்சிட்டு இருந்தேன். பூண்டு கொஞ்சம் தாராளமாக உரித்து எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, சீரகம், வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி 1 தான் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் தனியாத்தூளும் சேர்த்துருக்கேன். வழக்கமாக நம்ம எல்லா குழம்புக்கும் மிளகாத்தூளும் இந்த தனியாத்தூளும் நல்லா வதக்குவோம். இது வதக்காமல் டைரெக்டாக புளி தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுண்டி வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்துக்கு கூட பூண்டு குழம்புக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிக்காத டிஷ் ஏதாச்சும் சமைச்சிருந்தேன்னா உட்கார வச்சு 2 பேருக்கு ஊட்டி முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன். அப்போ தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.